Ma'am, voice audible இருக்கா? Yes, sir. Good evening, sir. Yes, sir. Good Yes, evening, ma'am. sir. Good evening, sir. Yes, ma'am. Good evening, ma'am. So today class, operating systemல first topic CPU scheduling வந்து பார்க்க போறோம். So இந்த டாபிக் பொறுத்தவரை தியரிட்டிக்கல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், இல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ தியரிட்டிக்கல்ல இருந்து கேட்டாலும் சரி, ப்ராப்ளம்ல இருந்து கேட்டாலும் சரி. ஸோ CPU scheduling வந்து ஒரு டாபிக் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நம்ம டூ மார்க்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். So first one, CPU scheduling. So CPU scheduling is the process which allow one process to use CPU while the execution of other process is on hold due to unavailability of any resource. So which is said to be CPU scheduling. So சிம்பிளா வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா CPU scheduling வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இப்ப பிரின்சிபல் சேம்பர் வந்து இருக்கு. ஸோ பிரின்சிபல் சேம்பர்ல பிரின்சிபல் வந்து இருக்க போறாரு. ஸோ பிஎம்எம் வந்து இருப்பாங்க. If you want to meet principal அப்படின்னும் போது ஸோ யூ கெட் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் தி பிஏ. ஸோ பிஏ கிட்ட இருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குவோம். ஸோ பிஏ வந்து யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பிரின்சிபல் வந்து மீட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஒரே நேரத்துல ஒரு ஸ்டாஃப் தான் வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து டைரக்டா வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி வந்திருக்காங்க சார் உங்களை மீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகேமா அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் கிடைச்சி ஸோ அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் வந்து போகும். சரிங்களா? ஸோ ஒரு டைம்ல ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் வந்தாங்க அப்படின்னா ஸோ பர்மிஷன் கேட்டு டைரக்டா வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன் கேஸ் ஸோ கரெக்டா 10 மணிக்கு 5 ஃபேக்கல்ட்டி வந்து பிரின்சிபல் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அந்த 5 பேர்ல யாரை வந்து அலோவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 5 ஃபேக்கல்ட்டி ஸோ டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் வந்து வச்சுக்கலாம். ஹெச்ஓடி, ஃபேக்கல்ட்டி. ஸோ இது மாதிரி 5 பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ யாரை வந்து பிரின்சிபலை மீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் செட் டு பி CPU scheduling. சரிங்களா? ஸோ 5 பேர்ல இவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்பு ஹெச்ஓடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுன்னு சொன்னாங்கன்னா விச் இஸ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்கள வந்து அனுப்பிடும். சரிங்களா? ஸோ 5 ஃபேக்கல்ட்டியில ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்கள வந்து அனுப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், FCFS ஷெடியூலிங். சரிங்களா? ஸோ யார் வந்து உடனே மீட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க, ஸோ சைன் மட்டும் வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா யார் வந்து உடனே என்னை மீட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பு அப்படின்னா SJF, ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ 5 நிமிஷம் தான் வந்து என்கிட்ட பேச முடியும், அதுக்கப்புறம் அவங்க ஹாவ் டு வெயிட் ஃபார் அப்படின்னு சொன்னாங்கன்னா விச் இஸ் ரவுண்ட் ராபின். ஸோ ஏதோ ஒரு CPU ஷெடியூலிங் அல்காரிதம் வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றதை வச்சு ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து மீட் பண்ணணும், செகண்ட் இந்த ஃபேக்கல்ட்டி வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்றது தான் ஸோ CPU ஷெடியூலிங். ஸோ இது எதனால அப்படின்னா ஸோ பிரின்சிபல் வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட தான் வந்து பேச முடியும் அப்படின்னும் போது ஸோ 5 ஃபேக்கல்ட்டியில ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு தான் பிரின்சிபல் கிட்ட மீட்டிங்க்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் 4 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் வெயிட் ஃபார். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது புரியுதுங்களா அந்த ஸ்டோரி? Yes, sir. So that is CPU scheduling. So reason வந்து பார்த்தோம் அப்படின்னா unavailability. ஸோ நான் ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட மட்டும்தான் என்னால பேச முடியும் அப்படின்னும் போது ஸோ விச் இஸ் ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட தான் பேச முடியும் போது ரெஸ்ட் ஆஃப் 4 ஃபேக்கல்ட்டி கிட்ட பேச முடியாது. அப்ப அந்த ரெஸ்ட் ஆஃப் 4 ஃபேக்கல்ட்டி வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசோர்ஸ். ஸோ இங்க ரிசோர்ஸ்ன்றது வந்து எதை சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ பிரின்சிபல் வந்து மீட் பண்றதுக்கான சான்சஸ். ஸோ அதுதான் வந்து நான் இங்க ரிசோர்ஸ்ன்னு வந்து சொல்றேன். ஸோ ஒரே நேரத்துல 5 ஃபேக்கல்ட்டி இருந்தாலும் சரி 10 ஃபேக்கல்ட்டி இருந்தாலும் சரி பிரின்சிபல் சேம்பர்ல உட்கார வச்சு ஒவ்வொருத்தருடைய கொரிஸ் வந்து பிரின்சிபலால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா CPU ஷெடியூலிங் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி அப்படின்னும் போது தான் ஸோ கிளியர்லி செட். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன், அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அதர் ஃபேக்கல்ட்டி வரணும் அப்படின்னு வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது ஸோ இந்த இடத்தாண்ட CPU ஷெடியூலிங் வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? So CPU scheduling is the process which allow one process to use CPU. So ஒரே ஒரு process தான் வந்து CPU வந்து யூஸ் பண்ணணும் while the execution of another process is on hold. So மற்ற ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து CPU யூஸ் பண்ணுது அப்படின்னா ரிமைனிங் ப்ராசஸ் வந்து CPU வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைம் வந்து அந்த ரிமைனிங் ப்ராசஸ் வந்து ஹோல்டிங்ல வந்து இருக்கணும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க
டியூ டு அன்அவைலபிலிட்டி. எதனால வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கணும் அப்படின்னா டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் எனி ரிசோர்ஸ். ஸோ மற்ற ரிசோர்ஸ் வந்து சிபியூஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மற்ற ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூயிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரவங்க ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கிப்பாங்க, அடுத்து வரவங்க ஒவ்வொரு டோக்கனை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு பேஷண்ட்டா டோக்கன் நம்பர் 1, டோக்கன் நம்பர் 2, டோக்கன் நம்பர் 3 இது மாதிரி வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டா வந்து பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு, பட் there is no token system அப்படின்னா என்ன ஆகும்? சார் இப்பதான் ஆரம்பிச்சீங்களா சார்? எஸ் மேம், 3 minutes ஆகும், 5 minutes ஆகும். சரிங்க சார். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இந்த டோக்கன் சிஸ்டம் வந்து இல்ல, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரினா என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் வருமா? எஸ் சார். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த சிபியூ ஷெட்யூலிங் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து எனக்கு சிபியூ வேணும் அப்படின்னா ஸோ ஒரே நேரத்தில் 5-6 ப்ராசஸ் வந்து சிபியூ வேணும் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த இடத்தாண்ட வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸோ இந்த சிபியூ ஷெட்யூலிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ சிபியூ ஷெட்யூலிங் உடைய டெஃபினிஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் அ ப்ராசஸ் which allow one process to use CPU. ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் CPU வந்து யூஸ் பண்ணும். ஸோ while the execution of another process மற்ற ப்ராசஸ்லும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டிங், தட் இஸ் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ எதனால அப்படின்னா டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் எனி ரிசோர்ஸ். ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா இஸ் டு என்ஷூர் whenever the CPU remains ideal. சரிங்களா? சிபியூ ஷெட்யூலிங் உடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா சிபியூ வந்து ஃப்ரீயா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது தான் சிபியூ ஷெட்யூலிங் உடைய மெயின். The operating system must select one process in the ready queue to be executed. So PA உடைய மெயின் வேலை வந்து என்ன அப்படின்னா ஸோ ஃபேக்கல்டி யாராவது பிரின்சிபல் வந்து மீட் பண்ண வராங்க அப்படின்னும் போது ஸோ த PA should know. ஸோ யார் வந்து பிரின்சிபல் கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்ப பிரின்சிபல் வந்து அவைல்டா இருக்காரா அவைல்டா இல்லையா, ஸோ பிரின்சிபல் வந்து ஃப்ரீயா இருக்காரா இல்லையான்றது யார் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஸ் எ PA கண்டிப்பா வந்து தெரியணும். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் ஃப்ரீயா இருக்காருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு ஃபேக்கல்ட்டி வராங்க அப்படின்னும் போது ஸோ நீங்க போய் மீட் பண்ணுங்க மேம், பிரின்சிபல் ஃப்ரீயா தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம போய் பிரின்சிபல் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை யார்கிட்டயாவது பிரின்சிபல் வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா இவங்க வந்து பிரின்சிபல் மீட்ல வந்து இருக்காங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சிபியூ ஷெட்யூலிங் வந்து பண்ண போகுது. ஸோ whenever CPU remains ideal, ஸோ எப்பெல்லாம் CPU வந்து ஐடியலா இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இன்கேஸ் ஐடியலா இருக்கு அந்த டைம் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸ் வந்து கொடுக்கறது இந்த சிபியூ ஷெட்யூலிங். ஏன்னா சிபியூ வந்து ஃப்ரீயா இருக்கு, சிபியூ ஃப்ரீயா இருக்குன்னும் போது ஒரு ப்ராசஸ் ரிக்வஸ்ட் வருதா அதுக்கு ரிசோர்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சிடும். ஸோ ஒரே நேரத்தில் 5 ப்ராசஸ் வந்தாதான் அந்த 5ல யாருக்கு வந்து ரிசோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம் வந்து டிசைட் பண்ணும். சார் ரிசோர்ஸ்னா மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க சார் இன்னொரு நம்ம இப்போ ரிசோர்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரிண்டர் வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்க ஒரே நேரத்துல 50 ஸ்டூடெண்ட்ஸ் பிரிண்ட் கொடுத்தா என்ன நம்ம ஆகும்? 50 ஸ்டூடெண்ட்ஸாலையும் வந்து பிரிண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லி அந்த டாஸ்க் வந்து முடிக்க முடியுமா? நோ சார். நோ. கண்டிப்பா வந்து கன்ஜஸ்டட் வந்து ஏற்படும். சரிங்களா? ஸோ சிபியூ ஒன் ஆஃப் தி ரிசோர்ஸ் வந்து சாரி இது பிரிண்டர் வந்து ஒன் ஆஃப் தி ரிசோர்ஸ் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் சர்வர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே நேரத்துல சிஸ்டம் ஒரே நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சர்வர்ல வந்து பாஸ் பண்ண ஸோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்லோட் ஆர் டவுன்லோட். ஓகே சார். ஸோ இது கன்ஜஸ்டட் வந்து ஏற்படும் மேம். ஸோ இது வந்து ஓவர் கம் பண்றது தான் இந்த சிபியூ ஷெட்யூலிங். ஸோ யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சான்சஸ் வந்து தரணும், யாருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து தரணும். ஸோ விச் வில் பி டிசைடட் பை தி சிபியூ. தேங்க்யூ சார். சாரி, விச் வில் பி டிசைடட் பை தி ஷெட்யூலிங் அல்காரிதம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய மெயின் எய்ம் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், ஃபேர். ஸோ மேக்ஸிமம் சிபியூ யூட்டிலைசேஷன். ஸோ இது 3 வந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் த 3 எய்ம். ஸோ சிஸ்டம் எஃபிஷியன்ட். ஸோ ஒரு பர்சன் வந்து பிரின்சிபல் மீட் பண்றாங்களா, ஸோ மீட் பண்ணி போன உடனே அடுத்த பர்சன் வந்து மீட் பண்ணணும். ஸோ அந்த பர்சன் வந்து மீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களா அடுத்த பர்சன் வந்து மீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டா இருக்கணும்.
சரிங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ரெடியா இருக்கணும். ஸோ தட் இஸ் சிஸ்டம் எஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட், எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கணும். ஸோ கன்ஜெஸ்டட் வந்து ஏற்படுது அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்டா இருக்காது. ஸோ கன்ஜெஸ்டட் வந்து இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ மூணாவது ஃபேர். ஸோ குறுகிய நேரத்துக்குள்ள அதிகமான வேலையை வந்து நான் முடிக்கணும். ஸோ தட் இஸ் சிபியூ யூட்டிலைசேஷன். ஸோ நான் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன், 2 மணிக்கு நான் வேலையை முடிப்பேன் அப்படின்னா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரெண்டுன்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் இன்னும் சீக்கிரமா முடிக்கணும். ஸோ தட் இஸ் செட் டு பி சிபியூ யூட்டிலைசேஷன். So these are the 3 aims for using CPU scheduling. So இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமைஸ் CPU யூட்டிலைசேஷன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சிபியூவை வேலை வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சிபியூ வந்து வேலை வாங்கும்போது நம்மளுடைய வேலையை நம்ம சீக்கிரம் வந்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமைஸ் CPU utilization. So always keep CPU as busy as possible. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் த்ரூபுட். குறுகிய நேரத்துக்குள்ள என்னால் அதிகமான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கம்ப்ளீட் தர் எக்ஸிக்யூஷன் பர் யூனிட் டைம். ஸோ 10 மணில இருந்து 2 மணி அப்படின்னா 2 மணிக்கு முன்னாடியே என்னுடைய மொத்த வேலையை வந்து முடிக்கணும். ஸோ 2னா 2ன்னு இல்லை, ஸோ 11 மணிக்கு, ஸோ 11 மணிக்கு இல்லை 12 மணிக்குள்ள மொத்தத்தையும் என்னுடைய வேலையை ஃபுல்லாக முடிக்க வைக்கணும். ஸோ விச் இஸ் செட் டு பி மேக்ஸிமம் த்ரூபுட். ஸோ நெக்ஸ்ட் மினிமைஸ் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், வெயிட்டிங் டைம் இது எல்லாமே வந்து குறைவுலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ மேக்ஸிமம் சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து இருக்கணும், மேக்ஸிமம் த்ரூபுட் வந்து இருக்கணும், மினிமைஸ் டர்ன் அரவுண்ட், ரெஸ்பான்ஸ், வெயிட்டிங் டைம். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு தியரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது புரியுதுங்களா இது வரைக்கும்? Yes, sir. So next terminologies used in CPU scheduling. So arrival time, completion time, burst time, turnaround time, waiting time. So இதெல்லாம் வந்து terminologies used in CPU scheduling. So arrival time அப்படின்னும்போது so the time at which the process arrives in the ready queue, which is said to be arrival time. சரிங்களா? ஸோ அரைவல் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ நீங்க பிரின்சிபல் பார்க்கறதுக்கு பிரின்சிபல் சேம்பருக்கு நீங்க எத்தனை மணிக்கு வந்திருந்தீங்க. ஸோ தட் இஸ் செட் டு பி அரைவல் டைம். சரிங்களா? ஸோ சேம்பருக்கு நீங்க 10 மணிக்கு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க பிரின்சிபல் வந்து மீட் பண்ணது 10:20. சரிங்களா? பிரின்சிபல் வந்து நீங்க மீட் பண்ணது 10:20. ஸோ நீங்க வந்த டைம் வந்து என்ன, விச் இஸ் அரைவல் டைம். 10 மணிக்கு நான் பிரின்சிபல் சேம்பருக்கு வந்துட்டேன், பிரின்சிபல் மீட் பண்ணணும்னு பிரின்சிபல் சேம்பருக்கு நான் 10 மணிக்கு வந்துட்டேன், பட் பிரின்சிபலை நான் மீட் பண்ண டைம் 10:20. ஸோ இப்போ அரைவல் டைம் அப்படின்றது 10. ஸோ நான் பிரின்சிபல் வந்து 10:20க்கு மீட் பண்ண உள்ள போனேன், 10:40க்கு நான் வெளியே வந்தேன். அப்ப என்னுடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து என்ன, 10:40. ஸோ கம்ப்ளீஷன் டைம் அப்படின்றது the process at the time at which the process complete its execution. ஸோ பிரின்சிபல் வந்து மீட் பண்ணிட்டு எப்ப நான் வந்து அவர் சேம்பர் விட்டு வெளியே வரேன், which is said to be completion time. burst time, எவ்வளவு நேரம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன், which is said to be burst time. புரியுதுங்களா? ஸோ நான் 10:20க்கு உள்ள போனேன், 10:40க்கு நான் வெளியே வந்திருக்கேன். அப்ப பர்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா 20 நிமிஷம். ஸோ அந்த 20 நிமிஷம் நான் பிரின்சிபல் கூட டிஸ்கஷன்ல வந்து இருந்திருக்கேன். ஸோ விச் இஸ் செட் டு பி பர்ஸ்ட் டைம். இது 3 புரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீஷன் டைம் அப்படின்றது எப்போ வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுதோ ஸோ தட் இஸ் செட் டு பி கம்ப்ளீஷன் டைம். அரைவல் டைம் அப்படின்றது எப்போ வந்து அந்த ப்ராசஸ் சிபியூ வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்திருக்கோ அது வந்து அரைவல் டைம். ஸோ பர்ஸ்ட் டைம் அப்படின்றது ஸோ எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான் பர்ஸ்ட் டைம். டைம் ரிக்வயர்ட் பை எ ப்ராசஸ் ஃபார் சிபியூ எக்ஸிக்யூஷன். நெக்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டோட்டல் amount of time taken from the initiation of a process to the completion time of the process, which is said to be turnaround time. So turnaround time உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா completion time minus arrival time. சரிங்களா? ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது நான் 10 மணிக்கு சேம்பருக்கு வந்துட்டேன், 10 மணிக்கு நான் சேம்பருக்கு வந்ததுல இருந்து ஸோ எவ்வளோ நேரம் நான் அந்த வெயிட் பண்ணியிருக்கேன், பிளஸ் எவ்வளோ நேரம் நான் பிரின்சிபல் கிட்ட மீட்டிங்ல இருந்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்றது டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இனிஷியேஷன் ஆஃப் ஏ ப்ராசஸ் எப்போ வந்து இனிஷியேஷன் பண்றோம் அப்படின்னா 10 மணிக்கு நான் இனிஷியேஷன் வந்து பண்றேன்.
ஸோ எப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன், ஸோ 10:40க்கு நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அந்த டியூரேஷன் அப்படின்றது டர்ன் அரவுண்ட் டைம். சரிங்களா? ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் உடைய ஃபார்முலா சிடி மைனஸ் ஏடி அப்படின்னு வந்து போடுவோம். சிடின்றது கம்ப்ளீஷன் டைம், ஸோ ஏடின்றது அரைவல் டைம். நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ அமௌண்ட் சார் சொல்லுங்க மேம். ஹலோ சார். சொல்லுங்க மேம். டேர்ன் அரவுண்ட் டைமுக்கும் பர்ஸ்ட் டைமுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா டேர்ன் அரவுண்ட் டைமும் எப்போ இனிஷியலாக உள்ள போச்சு, எப்போ அது கம்ப்ளீட் ஆச்சு டியூரேஷன் சொல்றீங்களா சார்? அப்போ பர்ஸ்ட் டைமும் அதே போல மாதிரி தானே சார் இருக்கு? மேம் பர்ஸ்ட் டைம் அப்படின்றது when you are getting chances. நீங்க 10 மணிக்கு வந்திருக்கீங்க, ஆனா 10:20க்கு தான் உங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்குது. 10:20 10:40 வரைக்கும் which is said to be burst time. ஓகேங்க சார். அந்த 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ற அந்த சான்ஸ் கிடைக்கிற டைம். வெயிட் பண்றது இல்ல மேம், நீங்க பிரின்சிபல் கிட்ட டிஸ்கஷன்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே சார். சரிங்களா? ஸோ இப்படி வச்சுக்கலாம். நீங்க 10 மணிக்கு வரீங்க, 10:10க்கு உங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்குது, 10:40க்கு நீங்க வெளியே வரீங்க. சரிங்களா? அப்ப இது டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது இனிஷியேஷன், நீங்க வந்த நேரத்துல இருந்து பிரின்சிபல் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் அப்படின்றது டர்ன் அரவுண்ட் டைம். ஓகே ஓகே சார். கம்ப்ளீஷன் டைம் அப்படின்றது 10:40. பர்ஸ்ட் டைம் அப்படின்றது நீங்க பிரின்சிபல் கிட்ட உள்ள போய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் இருக்கிறது பர்ஸ்ட் டைம். சரிங்க சார். ஸோ நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் அப்படின்றது அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் தி வெயிட்டிங் ப்ராசஸ் இன் தி ரெடி கியூ. ஸோ நான் பிரின்சிபல் பார்க்கறதுக்கு 10 மணிக்கு வந்துட்டேன், ஆனா ஐ கெட் யூ சான்ஸ் 10:10. அப்போ 10 நிமிஷம் வந்து நான் சேம்பருக்கு வெளியே நிற்கிறேன். ஸோ விச் இஸ் செட் டு பி வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா டிடி மைனஸ் பிடி. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் உடைய ஃபார்முலா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ டிடி அப்படின்னா சிடி மைனஸ் ஏடி அப்படின்னு வந்து போடுவோம். ஸோ டபிள்யூடி அப்படின்னா டிடி மைனஸ் பிடி. ஸோ விச் மீன்ஸ் டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். So next response time. So time it takes for a process to receive its first response from the CPU after being submitted. So response time என்னும்போது so எத்தனை மணிக்கு எனக்கு பிரின்சிபல் கிட்ட மீட்டிங் வந்து டைம் கிடைச்சது. சரிங்களா? நான் 10 மணிக்கு வந்துட்டேன், ஆனா எனக்கு சான்ஸ் கிடைச்சது 10:10. ஸோ அந்த 10:10 அப்படின்றது ரெஸ்பான்ஸ் டைம். இதுவரை புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது. ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சிருந்தா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் சார். இப்போ இந்த ஃபார்முலாஸ் சொன்னே புரிஞ்சிருக்கு. அப்படின்னா இப்போ நீங்க பிரின்சிபல் வந்து மீட் பண்ண, இப்போ பிரின்சிபல் வந்து இருக்காரு மேம். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லி டெல். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் என்னை மீட் பண்ண என் சேம்பருக்குள்ள வரணும். ஓகேங்க சார். சரிங்களா? அது மாதிரி வந்து சொல்லிடுறாரு மேம். இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இல்ல நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பிரின்சிபல் வந்து மீட் பண்ண முடியும். சரிங்க சார். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிஏ கிட்ட வந்து இருக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து பிஏ கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு ஃபேக்கல்ட்டி மட்டும் அனுப்புமா மீட் பண்ண. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து அனுப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்போ நீங்களும் நானும் ஒரே நேரத்துக்கு சேம்பர் வந்து போறோம், பிரின்சிபல் மீட் பண்ணணுன்ற மாதிரி போறோம் அப்படின்னா ஸோ பிஏ வந்து யாரை உள்ள அனுப்புறாங்களோ அவங்க தான் போய் பிரின்சிபல் வந்து மீட் பண்ண முடியும். ஸோ பிஏக்கு வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி. ஸோ யார் வந்து ஹை ப்ரியாரிட்டின்னு பாரு. ஸோ நீங்க வந்து ஹெச்ஓடியா இருப்பீங்க, நான் வந்து ஃபேக்கல்ட்டியா இருப்பேன், அப்போ என்னை விட நீங்க வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி வச்சு அவங்க உள்ள அனுப்பு அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே நேரத்தில் வரோமா, ஸோ நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து எடுப்பீங்க, ஏன்னா நீங்க ஹெச்ஓடி ஃபேக்கல்ட்டி. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். யார் வந்தாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அப்ப என்னையும் வந்து அனுப்பிடுவாங்க, விச் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சரிங்க சார். ஸோ யாருடைய வேலை சீக்கிரம் முடியும். ஸோ நீங்க வந்து ஹெச்ஓடி, நான் வந்து ஃபேக்கல்ட்டி, யாருடைய வேலை சீக்கிரம் முடியும். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு சைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கேஸ் சம்மரி பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ வித்தின் எ மினிட், அப்ப வித்தின் மினிட்னும் போது என்னை அனுப்புவாங்க. ஸ்டார்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இதுல யாரு அப்படின்னா
பிஏ. ஸோ பிஏ உடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா, பிரின்சிபல் வந்து ஃப்ரீயா இருக்காரா இல்ல மீட்டிங்ல இருக்காரான்னு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பிஏ உடைய கடன் தான். ஸோ அப்பதான் ஃபேக்கல்ட்டி யாருன்னா வராங்க, பிரின்சிபல் ஃப்ரீயா இருக்காரு, நீங்க போய் மீட் பண்ணுங்க. பிரின்சிபல் வேற ஒரு மீட்டிங்ல இருக்காருன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க. ஓகே மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட். ஸோ இதுவரை புரியுதுங்களா? இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? புரியுதுங்க சார். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்திருக்கேன் சார் கிளாஸ். புரியுது சார். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பேச்சர். ஸோ டிஸ்பேச்சர் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஷார்ட் டர்ம் ஷெடியூலர். ஷார்ட் டர்ம் ஷெடியூலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது டிஸ்பேச்சர். சரிங்களா? ஸோ டிஸ்பேச்சர் விச் இஸ் ஷார்ட் டர்ம் ஷெடியூலர், ஷார்ட் டர்ம் ஷெடியூலர் விச் இஸ் டிஸ்பேச்சர். ஸோ டிஸ்பேச்சர் அப்படின்றது இஸ் த மாடியூல் தட் கிவ்ஸ் கண்ட்ரோல் டு த CPU by to the process selected by short term scheduler. ஸோ டிஸ்பேச்சர்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ தட் கிவ்ஸ் கண்ட்ரோல் டு த CPU. ஸோ எந்த ப்ராசஸை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஷார்ட் டர்ம் ஷெடியூலர் டிஸ்பேச்சர். செலக்டட் பை ஷார்ட் டர்ம் ஷெடியூலர் விச் இஸ் செட் டு பி டிஸ்பேச்சர். சரிங்களா? ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு ஒர்க் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண. ஸோ ஒரு எக்ஸல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராசஸ், ஸோ அந்த எக்ஸல் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அது ஓப்பன் ஆகுற வரைக்கும் ஒரு இன்டர்வல் வந்து சொல்லுவாங்க விச் இஸ் லாங் டர்ம். ஒரு எக்ஸல் எவ்வளோ நேரத்தில் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளால வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ யூஆர் யூசிங் 8 GB ரேம், ஸோ மோர் தென் 8 GB ரேம் அப்படின்னா அது சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ யூஆர் யூசிங் 2 GB ரேம் அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் ஸ்பீடில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ யூஆர் யூசிங் 512K ரேம் அப்படின்னா ஸோ அது ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ எல்லாமே வந்து ஹார்ட்வேர் பொறுத்தும் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் 8 GB ரேம் யூஸ் பண்ணுறதுக்கும் 2 GB ரேம் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ யூஆர் யூசிங் 512K ரேம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸல் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகும்னே தெரியாது. சரிங்களா? இட் டேக் 10 to 15 minutes. சரிங்களா? ஸோ 10 to 15 minutes வந்து ஆகும். ஸோ விச் இஸ் செட் டு பி லாங் டர்ம் ஷெடியூலர். ஸோ ஒன்ஸ் அதுக்கு ரிசோர்ஸ் கிடைச்சி, விச் மீன்ஸ் ரேமுடைய கெப்பாசிட்டியில் அதுக்கு ரேமுடைய ரிசோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபைல் ஓப்பன் ஆனால் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்தாண்ட தான் ஷார்ட் டர்ம் ஷெடியூலர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ லாங் டர்ம் ஷெடியூலர் அப்படின்றது நீங்கள் எக்ஸல் வந்து டபுள் கிளிக் பண்ணதுலேருந்து ரேம்க்கு லோட் ஆகக்கூடிய அந்த டியூரேஷன் தான் வந்து லாங் டர்ம் ஷெடியூலர். ஒன்ஸ் ரேம்ல வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னா விச் ஆக்ட் ஆஸ் ஷார்ட் டர்ம் ஷெடியூலர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ரிசோர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. வேற ஒரு பிரிண்டருக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, பிரிண்ட் வந்து எடுக்கணும், ஆனால் பிரிண்டர் வந்து அவைலபிளாக இல்லை. அப்போ இந்த டேர்ம் வந்து மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு மொத்தம் 3 ஷெடியூலர்: லாங் டேர்ம் ஷெடியூலர், மிடில் டேர்ம் ஷெடியூலர், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஸோ லாங் டேர்ம் அப்படின்றது எவ்வளோ நேரம் வந்து எடுக்கும் தெரியாது. ஸோ அதனால அது லாங் டேர்ம் ஷெடியூலர். ஸோ அந்த எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கே எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியாது, அதனால அது வந்து லாங் டேர்ம் ஷெடியூலர். ஸோ எனக்கு எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், விச் இஸ் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஸோ நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ பிரிண்ட்டுக்காக நான் கொடுக்கணும், ஆனால் பிரிண்டர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ என்னுடைய ஃபைல் வந்து க்ளோசிங்கில் இருக்குமானா க்ளோசிங்கில் வந்து இருக்காது, என்னுடைய எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து எனக்கு பிரிண்டருடைய ரிசோர்ஸ் கிடைக்குதோ அப்போ தான் வந்து என்னால் பிரிண்ட் எடுக்க முடியும். அது வரைக்கும் நான் வெயிட்டிங்கில் இருப்பேன். ஸோ விச் இஸ் செட் டு பி மீடியம் டேர்ம் ஷெடியூலர். சரிங்களா? ஸோ இதில் டிஸ்பேச்சர் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஸோ இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே டெஃபினேஷன் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. த டேஷ் இஸ் தி மாடியூல் தட் கிவ்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி CPU டு தி ப்ராசஸ் செலக்டட் பை ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஸோ ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர்ன்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சர்ன்றது ஆன்சர், டிஸ்பேச்சர்ன்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் விச் இஸ் ஆன்சர். Next, dispatch latency. So the time taken by the dispatcher to stop one process and start another process is known as dispatch latency. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரின்சிபல் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ பிரின்சிபல் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது
சடனா வந்து கலெக்டர் வராங்கன்னு வச்சுக்கலாம், ஐஏஎஸ் கலெக்டர் வந்து காலேஜுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய மீட்டிங் வந்து கண்டினியூஸ் ஆகுமா? ஆகாது சார். ஆகாது. ஸோ இம்மீடியட்டா வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் செட் டு பி டிஸ்பேட்ச் லேட்டன்சி. சரிங்களா? ஸோ நானும் பிரின்சிபலும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் பிரின்சிபலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு வந்து பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா விச் இஸ் செட் டு பி டிஸ்பேட்ச் லேட்டன்சி. ஸோ டைம் டேக்கன் பை த டிஸ்பேச்சர் டு ஸ்டாப் ஒன் ப்ராசஸ் அண்ட் ஸ்டார்ட் another ப்ராசஸ் விச் இஸ் செட் டு பி டிஸ்பேட்ச் லேட்டன்சி. ஸோ இதெல்லாம் கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தியரிட்டிக்கல் வந்து கேட்க முடியும். ஸோ த டைம் டேக்கன் பை த டிஸ்பேச்சர் டு ஸ்டாப் ஒன் ப்ராசஸ் அண்ட் ஸ்டார்ட் another ப்ராசஸ் இஸ் known as. ஸோ இதுக்கு வந்து டிஸ்பேச்சர்னு வந்து ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் செகண்டரி கியூ இல்லாட்டா மீடியம் டைம் ஷெடியூலர், ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு டிஸ்பேட்ச் லேட்டன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பேட்ச் லேட்டன்சின்றது டு ஸ்டாப் ஒன் ப்ராசஸ் and start another process which is known as dispatch latency. Next process queue. இதுவரை புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். So next process queue. So the process queue are used to manage organized process in different state of execution. So மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ப்ராசஸ் கியூ வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கியூ வந்து இருக்கு. ஸோ ஜாப் கியூ, ரெடி கியூ அண்ட் வெயிட்டிங் கியூ. ஸோ மொத்தம் 3 வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கியூ வந்து எதுக்காக அப்படின்னா டு ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ். ஸோ டு ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ப்ராசஸ் கியூ. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து டாக்டர் கிட்ட வந்து கிடைக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 அப்பாயின்மெண்ட் தான் பார்ப்பாரு அப்படின்னா அவருக்கு சிக்கலே இருக்காது. சரிங்களா? மேக்ஸிமமே நான் 10 தான். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கேசஸ் கூட வரட்டும், நான் 10 பேர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் ஒரு பேஷண்ட் கூட ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பிரச்சனையே வராது. சரிங்களா? ஸோ அவர் வந்து எவ்வளோ பேஷண்ட் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணுவார் அப்படின்னும் போது ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5 பேஷண்ட் வரலாம், ஒரு நாளைக்கு 50 பேஷண்ட் வரலாம், ஒரு நாளைக்கு திடீர்னு 100 பேஷண்ட்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ 100 பேஷண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அப்போ அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப எமர்ஜென்சியா இமீடியட்டா வந்து என்கிட்ட வந்து அனுப்பிடு. ஸோ பேஷண்ட் ஃபீல்ஸ் மோர் எமர்ஜென்சி, உடனே வந்து என்னை வந்து பாரு. ஸோ அவங்களை வந்து இந்த டாக்டர் வச்சு அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்ணுதை. ஸோ கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு, குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்களுக்கு கம்மியா இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு ஸோ இந்த சேம்பர்ல வெயிட் பண்ண வை. அவங்க கிட்ட வந்து சொல்லிடு டாக்டரோடைய அவைலபிலிட்டி இவ்வளோ நேரம் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ டாக்டருடைய அவைலபிலிட்டி இவ்வளோ நேரம் அப்படின்னும் போது என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நான் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கிளம்பிடலாம். ஓகே ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும்னு இருக்காங்க, 5 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னும் போது செகண்ட் ஃப்ளோர். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டி குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ரொம்ப எமர்ஜென்சினா நான் டைரக்டா வந்து அந்த பேஷண்ட் வந்து மீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் கியூஸ் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் செட் டு பி ப்ராசஸ் கியூ. ஸோ எதுக்காக அப்படின்னா மேனேஜ் ஆர்கனைஸ் ப்ராசஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா ஸோ யார் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்களுக்கு உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாகணும். ஸோ யார் வந்து கொஞ்ச நேரம் வந்து தாங்குவாங்க, இப்போ 18 வயசுக்கு மேல இருக்கவங்க 10 வயசுக்கு மேல இருக்கவங்க கொஞ்சம் வந்து தாங்கிக்க முடியும். ஆனா பிலோ 10 இயர்ஸ் சைல்டு அப்படின் போது அவங்களால ரொம்ப நேரம் வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் ப்ராசஸ் கியூ. ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயின்டைன்ஸ். ஸோ அப்போ இது யார் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஓஎஸ். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல்னு வந்து பார்க்கும்போது நர்ஸ் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இதை யார் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணுது. சரிங்களா? ஸோ நீங்க பிரின்சிபலுக்காக வெயிட் பண்றீங்களா, அப்போ அந்த ஃப்ளோர்ல போயிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வந்து இந்த டைமுக்கு இருக்கா, அப்போ நீங்க இங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ நடுவில் வந்து கலெக்டர் வந்து வராங்களா, அப்போ இவங்க 2 பேரையும் ஹோல்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது.
So which are all maintained by the operating system. So operating system உடைய one of the main task அப்படின்னா இதுவும் தான். So operating system maintains separate queue for each process state to efficiently schedule and allow resource, allocate resource. So job queue இருக்குது, ready queue Sir? அப்படின்னு சார் சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சொன்னீங்கல்ல சார், ஆமாம். அது மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வச்சு சொன்னா கொஞ்சம் புரியுற போல இருக்கும் போல சார். ஸோ அப்ளிகேஷன்றதை விட உங்களுக்கு சிஸ்டம்ல இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து நம்ம சிஸ்டம்ல என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், அதுக்கு யாரு அந்த மாதிரி சொன்னா நீங்க ரொம்ப குவாலிஃபிக்காதீங்களா? அப்ளிகேஷன் வச்சு சொல்றதை விட இது அப்ளிகேஷன் வச்சு சொல்றதை விட ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு போடணும். சரிங்க சார். சரிங்க சார். Okay. So that is, so operating system உடைய மெயின் டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செப்பரேட் கியூஸ் வந்து யூஸ் பண்ணி செப்பரேட் கியூஸ் வந்து யூஸ் பண்ணுது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஈச் ப்ராசஸ் ஸ்டேட். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியது எஃபிஷியன்ட்லி ஷெட்யூல் அண்ட் அலோகேட் ரிசோர்ஸ். ஸோ இதில் ஜாப் கியூ, ரெடி கியூ, அதுக்கப்புறம் வெயிட் கியூ அப்படின்னு வந்து 3 இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரெடி கியூ வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெடி கியூன்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு எக்ஸல் வந்து நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க. ஸோ எக்ஸல் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அது வந்து இமீடியட்டா ரேம்க்கு வந்து லோட் ஆகும் பாருங்க. ஸோ இமீடியட்டா அதுக்கு வந்து ரேம்க்கான சான்சஸ் வந்து கிடைக்குது அப்படின்னும் போது ஸோ விச் இஸ் இன் த ரெடி கியூ. ஸோ அதுக்கு ரிசோர்ஸ் வந்து ஸோ அதுக்கு தேவையான அந்த ரேம் வந்து அதால கொடுக்க முடியுது, ஓஎஸ்ஆல கொடுக்க முடியுது அப்படின்னும் போது விச் கம்ஸ் அண்டர் ரெடி கியூ. ஸோ இந்த எக்ஸலுக்கு வந்து நான் ரிசோர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸல் வந்து நீ அலோவ் பண்ணி எக்ஸிக்யூஷனுக்கு அப்படின்னு வந்து டிசைட் பண்றது ரெடி கியூ. இன்கேஸ் ஸோ அந்த எக்ஸல் வந்து வெயிட்டிங்ல வந்து அந்த எக்ஸல் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நம்ம பிரிண்டருடைய அவைலபிலிட்டிக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸல் வந்து வெயிட்டிங் கியூக்கு வந்து அனுப்பிடும். சரிங்களா? ஸோ இதுல ஜாப் கியூ அப்படின்றது ஸோ என்னென்ன ப்ராசஸ்னும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ விச் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஜாப் கியூ. சரிங்களா? ஸோ சேம் டைம்ல வந்து நான் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ண போறேன். பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சாங் வந்து நான் கேட்க போறேன். ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதும் நான் இன்டர்நெட்ல போய் ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு வந்து நான் செக் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இது 3மே எங்க இருக்கும் அப்படின்னா ஜாப் கியூல இருக்கும். ஆனா இந்த 3த்துல 1த்துக்கு எதுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோ ஸோ அது வந்து ரெடி கியூ. ஸோ அந்த ப்ராசஸ் தூக்கி ரெடி கியூல வந்து போட்டுருக்கோம். ஸோ வெயிட்டிங் கியூ அப்படின்றது ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நான் ஒர்க் பண்ணாம விட்டுருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கான ரிசோர்ஸ் வந்து கம்மி பண்ணி ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து வேற ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்கும். ஸோ விச் இஸ் வெயிட்டிங் கியூ. புரியுதுங்களா மேம்? புரியுதுங்க சார். புரியுது சார். So job queue so is hold all the process in the system. So எது வந்து எல்லா ப்ராசஸ்மே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு கேட்டாங்கன்னா which is job queue. So ready queuன்றது வந்து என்ன அப்படின்னா it's ready to execute. ஸோ அதுக்கு ரிசோர்ஸ் வந்து அலகேட் ஆயிடுச்சு, அதுக்கு ரிசோர்ஸ் வந்து கொடுத்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதை தான் வந்து ரெடி கியூல கொண்டு போய் வச்சிருக்கோம். ஸோ வெயிட்டிங் கியூ அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஸோ இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருக்க ப்ராசஸ் எடுத்து போயிட்டு வெயிட்டிங் ஸ்டேட்ல வந்து போட்டுருவோம். ஸோ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸோ வந்திருக்க பக்தர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைப்பாங்க திருப்பதியில. ஸோ தட் இஸ் ஜாப் கியூ. சரிங்களா? யாருனும் வந்து தர்ஷன் பார்க்க போறாங்க. ஸோ யாருனும் வந்து தர்ஷன் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த வெயிட்டிங் ஹால்ல இருக்கவங்க எல்லாமே தர்ஷன் வந்து பார்க்க போறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஜாப் கியூ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ வர வர பக்தர்கள் வர வர அந்த ரூம்ல போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களும் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து எந்த ரூம் வந்து திறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ ஸோ அந்த ரூம்ல இருக்கவங்களும் ரெடி கியூ. ஸோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ தர்ஷன் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ விச் இஸ் ரெடி கியூ. ஸோ தர்ஷன் பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க தர்ஷனுக்கு வந்து உள்ள போயிட்டீங்க, ஆலயத்துக்குள்ள வந்து போயிட்டீங்க, ஆனா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தர்ஷனுக்காக வந்திருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்த அந்த நீங்க கோவிலுக்குள்ள போயிட்டீங்க, தர்ஷனுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த 3 நிமிஷம் டைம் டிஸ்டன்ஸ்க்கு நீங்க போயிட்டீங்க, அந்த இடத்துல வந்து உங்களை பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. சிஎம் பிரைம் மினிஸ்டர் வராருன்றதுனால.
ஸோ அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்க வெயிட் பண்ணுவீங்க பாருங்க, விச் இஸ் வெயிட் கியூ. சரிங்களா? உங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து கிடைக்குது, ஸோ ஆல்மோஸ்ட் 99% கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்தாண்ட வந்து உங்களை ஸ்டாப் பண்றாங்க, ஸோ விச் இஸ் வெயிட்டிங் கியூ. ஸோ இது எக்ஸாக்ட் வெயிட்டிங் கியூன்றது நீங்க தர்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை வந்து வேற ஒரு ரூமுக்கு வந்து டைவர்ட் பண்றாங்க, ஸோ விச் இஸ் செட் டு பி வெயிட்டிங் கியூ. ஸோ நீங்க தர்ஷனுக்காக உள்ள வந்துட்டீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 50 பேர்னா 50 பேரையும் வந்து டைவர்ட் பண்ணி பிரசாதம் சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்புறாங்க. பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சாதான் உங்களுக்கு தர்ஷன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து உங்களை டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா விச் இஸ் வெயிட்டிங் கியூ. ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைச்சிருச்சு, ரிசோர்ஸ் கிடைச்சி நீங்க வந்து வேற ஒரு ப்ராசஸ்க்காக உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து நீங்க இழக்குறீங்க அப்படின்னா விச் இஸ் வெயிட்டிங் கியூ. So next PCP. So frequently asked question அப்படின்னா PCP. So process control block. So இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து frequent கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஸோ இந்த ப்ராசஸ் கியூல இருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ரிசோர்ஸ் வந்து கிடைக்க போகுது, ரெடி டு எக்ஸிக்யூட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கான்னு பாருங்க. ஸோ ரெடி டு எக்ஸிக்யூட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த சிபியூ அப்படின்னா விச் இஸ் ரெடி கியூ. ஸோ எல்லா ப்ராசஸையும் தூக்கிட்டு வந்து ஒரே பக்கெட்ல வந்து போடுது அப்படின்னா விச் இஸ் ஜாப் கியூ. ஸோ ஒரு ரன்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறது வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு அனுப்புது அப்படின்னா விச் இஸ் வெயிட்டிங் கியூ. ஸோ இது மூணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இதுல இருந்தும் தியரிட்டிக்கல் டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராசஸோடைய ஸ்டேட் வந்து என்ன, சரிங்களா? ஸோ ஒரு ப்ராசஸோடைய ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரியணும் அப்படின்னா ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல போயிட்டு தான் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னன்றத சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ இன்னொரு சொல்லுங்க சார். பிசிபின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸோடைய கரண்ட் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பிசிபி வந்து செக் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏ வந்து நோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் பிரின்சிபலை பார்க்க வந்திருக்காங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, யார் வந்தாங்க, ஸோ எப்போ அவங்க வெளியே போனாங்க, இந்த இன்டர்வெல்லும் வந்து அவங்க நோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சடனா வந்து ஒரு query வந்து வருது, பிரின்சிபலை யார் பார்க்க வந்தாங்க இந்த டேட்டு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேட்டிவ் கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இட்ஸ் பிஏ ரெக்கார்ட்ஸ். ஓகேங்க சார். ஸோ அது இன்டர்னலா இருக்கட்டும், எக்ஸ்டர்னலா இருக்கட்டும், ஆயாமாவா இருக்கட்டும், யார் வந்தாலும் பிஏ வந்து நோட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ இத்தனை மணிக்கு இந்த பர்சன், நம்ம காலேஜ் ஸ்டாஃப், இந்த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, அவருடைய பேரு, ஸோ இது மாதிரி வந்து அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. பிரின்சிபல் யாரெல்லாம் பார்க்க வராங்க, இன்டர்னலா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டர்னலா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும் இல்லை எம்பியா இருக்கட்டும், ஸோ யார் வந்து பிரின்சிபலை மீட் பண்ணாலும் சரி அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படின்னா அப்போ பிரின்சிபல்ல சடனா வந்து ஒரு query வருது, ஸோ பிரின்சிபலை இவங்க பார்க்க வந்தாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாருன்னு போது ஸோ அப்போ அந்த என்ட்ரியில பார்த்தானா தெரிஞ்சிடும் இவங்க பார்க்க வந்தாங்க வரலன்றது. ஸோ விச் இஸ் கண்ட்ரோல் பிளாக். ஸோ கரண்டா ஒரு ப்ராசஸ் வந்து என்ன ஸ்டேட்டு, சரிங்களா? ரன்னிங் ஸ்டேட்ல இருந்ததா, வெயிட்டிங் ஸ்டேட்ல இருந்ததா, அப்படி இல்லாட்டினா டெர்மினேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சா, இல்லாட்டினா ரெடி ஸ்டேட்ல இருந்ததா, இல்லாட்டினா ஜாப் கியூல இருக்கா. ஸோ இதுதான் வந்து இந்த பிசிபியில வந்து இருக்கும். பர்டிகுலர் ப்ராசஸ், ஈச் ப்ராசஸ் ஹாஸ் யூனிட்டிவ் ஐடி. ஸோ இந்த பிசிபி பொறுத்தவரை எல்லா ப்ராசஸ்க்கும் யூனிட்டிவ் ஐடி இருக்கும். ஸோ அந்த யூனிட்டிவ் ஐடி வச்சு அந்த ப்ராசஸ் உடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு we use ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் இந்த டாபிக் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராசஸ் டிரான்சிஷன் வந்து பார்த்துக்கலாம். ப்ராசஸ் டிரான்சிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிசிபி வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் டிரான்சிஷன் டயக்ராம் அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டயக்ராம். ஸோ தியரிட்டிக்கலாக கேட்கும்போது ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன ஸ்டேட் வந்து இருக்கு அப்படின்னா நியூ ஸ்டேட் இருக்கு, ரெடி ஸ்டேட் இருக்கு, ரன்னிங் ஸ்டேட் இருக்கு, டெர்மினேட் ஸ்டேட் இருக்கு அண்ட் வெயிட்டிங். ஸோ இந்த 5 ஸ்டேட் வந்து இருக்கு, சரிங்களா? இந்த சஸ்பெண்ட் அது வந்து பார்க்காதீங்க, ஸோ சஸ்பெண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த நியூ, ரெடி, ரன்னர், டெர்மினேட், வெயிட் பிளாக் மொத்தம் 5 ஸ்டேட் வந்து இருக்கு. ஸோ நியூ ரெடி, ஸோ விச் இஸ் லாங் டேர்ம் ஷெடியூலிங். ஸோ இந்த இடத்தாண்டு தான் லாங் டேர்ம் ஷெடியூலிங் வந்து வரும், சரிங்களா? ஸோ நியூ அப்படின்னும் போது ஒரு ப்ராசஸ் வந்து நான் டபுள் கிளிக் பண்றேன், ஒரு ப்ராசஸ் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி அது எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகுறதுக்கு எடுத்துக்கிடுது. ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது, எக்ஸல் தானே அது வந்து 2 செகண்ட்ல ஓப்பன் ஆயிடும், 2 நிமிஷத்துல ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? சிபியோடைய அவைலபிலிட்டி, ஸோ சிபியோடைய அவைலபிலிட்டி பொறுத்து தான்
ஒரு எக்ஸல் வந்து இவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், ஒரு எக்ஸல் வந்து உடனே வந்து ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகும், ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஸோ அதனாலதான் இது வந்து லாங் டேர்ம் அப்படின்வாங்க. ஸோ நியூ ஸ்டேட்டுக்கும் ரெடி ஸ்டேட்டுக்கும் நடுவுல லாங் டேர்ம் ஷெடியூலிங். ரெடி ஸ்டேட்டுக்கும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கும் நடுவுல வர்றது டிஸ்பேச்சர், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க ஒரு எக்ஸல்ல, அது வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ ரேம்ல ரிசோர்ஸ் கிடைச்சு ஓப்பன் ஆயிடுது, ஆனா எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஒரு எக்ஸல் அதை நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க, அந்த எக்ஸல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த எக்ஸல்ல நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா விச் கம்ஸ் அண்டர் ரன்னிங் ஸ்டேட். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து எங்க போகலாம் அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேட் போகலாம், இல்ல டெர்மினேட் வந்து போகலாம். சரிங்களா? ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்னிங், ரன்னிங்ல இருந்து டெர்மினேஷன். ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்னிங், ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங். ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்னு, ரன்ல இருந்து ரெடி. ஸோ இந்த ப்ராசஸ் இது மாதிரிலும் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். சரிங்களா? ஸோ அகைன் சொல்றேன், நியூ ரெடி ரன்னு டெர்மினேட், இது வந்து ஒன்று. நியூ ரெடி ரன்னு வெயிட்டிங் அகைன் ரெடி, அதுக்கப்புறம் ரன்னு டெர்மினேட். ஸோ இது வந்து 2. மூணாவது நியூ ரெடி ரன்னிங், ரன்னிங்ல இருந்து ரெடி, ரெடி போயிட்டு அகைன் ரன்னிங் டெர்மினேட். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த இடத்து ஸோ எதனால ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போச்சு, எந்த ஷெடியூலிங்ல ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகும், இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு எப்போ போகணும்னா மொத்தம் 2 காரணம். ஒன்று இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஸோ இன்புட் ஐஓ ஆப்ரேஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து வெயிட்டிங் ஸ்டேட் வந்து போயிடும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் சேம்பருக்கு வந்து நான் போயிட்டேன் மேம். பிரின்சிபல் வந்து சேம்பருக்குள்ளேயே நான் போயிட்டேன், பிரின்சிபல் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு ஃபைல் வந்து கேட்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த ஃபைல் வந்து உன் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி கன்சர்ன் டியூட்டர் வந்து எடுத்துட்டு வர சொல்லுமான்றாரு. சரிங்களா? ஸோ நான் பிரின்சிபல் சேம்பருக்குள்ள போயிட்டேன், ஹெச்ஓடியா நான் பிரின்சிபல் சேம்பருக்குள்ள போயிட்டேன். ஸோ எனக்கு இந்த ஃபைல் வேணும்னு பிரின்சிபல் கேட்குறாரு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ் டியூட்டர் வந்து கொண்டு வர சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ கரஸ்பாண்டிங் டியூட்டர் வந்து கொண்டு வர சொல்லுவீங்க. ஸோ கொண்டு வர சொல்லும் போது அப்போ உங்ககிட்ட வந்து பிரின்சிபல் இன்ட்ராக்ட் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த ஃபைல் வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஸோ வேற ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். உங்க குறி என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த இடத்துல ஹெச்ஓடியா நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணுவேன், அந்த ஃபைல் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? அந்த டைம் பிரின்சிபல் என்ன பண்ணுவாருன்னா வேற ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? எப்போ வந்து என் ஃபேக்கல்ட்டி எனக்கு அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து தராங்களோ அப்பதான் வந்து நான் பிரின்சிபல் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். சார் ஃபைல் வந்துச்சு, இது பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார். சரிங்களா? ஸோ இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஸோ அது வந்து நடக்கும்போது ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். தென் பேரண்ட் சைல்டு. ஸோ பேரண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் சைல்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின் போது ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் போயிடும். சரிங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ணி எனக்கு ஃபைல் கொடுத்தாதான் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஸோ நீங்க ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார். ஸோ இந்த 2 கண்டிஷன்னால ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து தள்ளப்படும். ஸோ இந்த ரன்னிங் டு வெயிட்டிங் என்ன அப்படின்னா மீடியம் டேர்ம் ஷெடியூலர். ரெடி டு ரன் என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். நியூ டு ரெடி என்ன அப்படின்னா லாங் டேர்ம் ஷெடியூலர். புரியுதுங்களா? ஸோ நோட் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஓகே மேம். ஸோ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நியூ ரெடி, அதுக்கு நடுவில் வர்றது லாங் டேர்ம் ஷெடியூலர். நியூ ரெடி, ஸோ நடுவில் வரக்கூடியது லாங் டேர்ம் ஷெடியூலர். ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸல் ஓப்பன் ஆகுன்றது நமக்கு கேரண்டியே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ரெடிக்கும் ரன்னுக்கும் நடுவில் வர்றது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ரெடி ரன்னிங் நடுவில் வரக்கூடியது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ரன்னிங் வெயிட், ஸோ ரன்னிங் வெயிட் அதுக்கு நடுவில் வர்றது மீடியம் டேர்ம் ஷெடியூலர். ரன்னிங் வெயிட், ஸோ நடுவில் வரக்கூடியது மீடியம் டேர்ம் ஷெடியூலர்.
புரியுதுங்களா? சார் இப்ப ரன் டு ரெடிக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கும்போதுன்னு சார் வரும்? சொல்றேன். ஸோ இப்போ நியூல இருந்து ரெடி வந்துருச்சு. ஸோ ரெடில இருந்து ரன்னிங் போகுது. ரன்னிங்ல இருந்து எங்க போகுதுன்னா வெயிட்டிங் போகுது. ஸோ வெயிட்டிங்ல இருந்து அந்த ப்ராசஸ் எங்க போகும்னு கேட்பாங்க. ஸோ வெயிட்டிங்ல இருக்க ப்ராசஸ் ஆல்வேஸ் கோஸ் டு ரெடி ஸ்டேட். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டிங்ல இருந்து போகக்கூடிய ப்ராசஸ் எங்க போகும்னா ரெடி ஸ்டேட்டு தான் போகும். வெயிட்டிங்ல இருந்து டைரக்டா ரன் ஸ்டேட்டுக்கு போகவே போகாது. சரிங்களா? ஸோ நியூல இருந்து ரெடி வந்துருச்சு, ரெடில இருந்து ரன்னிங் போயிடுச்சு, ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் வந்துருச்சு. ஸோ வெயிட்டிங்ல இருந்து அது எங்க போகும்னா ரெடி ஸ்டேட்டுக்கு தான் போகும், ரன்னிங் ஸ்டேட்டுக்கு டைரக்டா போகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டிங்ல இருந்து ரெடி போறது வந்து கரெக்டா, வெயிட்டிங்ல இருந்து ரன்னிங் போறது வந்து கரெக்டான்னு கேட்பாங்க. ஸோ வெயிட்டிங் ஸ்டேட்ல வந்த ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து வரும். வெயிட்டிங் ரெடி ஸ்டேட்டு போகாம டைரக்டா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு 100% வரவே வராது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ, ரெடி, ரன்னு, வெயிட், ரெடி, அதுக்கப்புறம் ரன். சரிங்களா? ஸோ ரன் டு வெயிட்டுக்கு நான் சொன்ன ஐஓ பேரண்ட். ஸோ ஐஓ பேரண்ட் இது ரெண்டும் இருக்கும்போது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், பேரண்ட் சைல்டு ஆப்ரேஷன். ஸோ இது நடக்கும்போது ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து வெயிட்டிங் ஸ்டேட் வந்துடும். சரிங்களா? ஸோ ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட் எப்போ போகும்? ஸோ ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட் எப்போ போகும்னா ரெண்டு ஷெடியூலிங். ஒன்று ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரன்னிங் டு ரெடி அப்படின் போது ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். இன்னொன்று ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஸோ இந்த ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கம் அகைன். இந்த ரவுண்ட் ராபின் அண்ட் இன்னொன்று சொன்னீங்கல்ல சார், அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஸோ ரெடில இருந்து ரன் வந்துச்சு, ரன்னில் இருந்து ரெடி போகணும். ஸோ ரன்னில் இருந்து ரெடி போகிறதுக்கு ரெண்டு ஷெடியூலிங். ஒன்று ப்ரியாரிட்டி, சரிங்களா? ஸோ ஒன்று வந்து ப்ரியாரிட்டி ஷெடியூலிங், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். சரிங்களா? ஸோ ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னா யார் வந்து ஹை ப்ரியாரிட்டி, ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை. யார் வந்து செகண்ட் ஹை ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு செகண்ட் முன்னுரிமை. இப்போ ஒரே நேரத்தில் பிரசிடென்ட் வராரு, ஒரு இடத்துக்கு பிரசிடென்ட் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராங்க, அண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து வராங்க, அதுக்கப்புறம் சிஎம் வந்து வராங்க, அதுக்கப்புறம் எம்பி வராங்க, எம்எல்ஏ வராங்க அப்படின்னும் போது ஸோ இதுல யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க? President. So president is the top most in our country. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் கீழே தான் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து சான்ஸ் தருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து சான்ஸ் தருவாங்க. ஸோ பிரசிடென்ட்க்கு அடுத்தபடி பிரைம் மினிஸ்டர் சார். பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் அடுத்தபடி வந்து வரக்கூடியவங்க தான் ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல எம்பிஸ், அப்படி இல்லாட்டினா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ இவங்களும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் சேம்பருக்கு வந்துட்டேன், சேம்பருக்கு வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கலெக்டர் வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னை தூக்கி ரெடி ஸ்டேட்ல அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ என்னை தூக்கி வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ கலெக்டர் வந்து உள்ள வருவாரு. கலெக்டருடைய மீட்டிங் முடிஞ்ச உடனே ஸோ நான் டைரக்டா பிரின்சிபல் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ தட் இஸ் ஸோ ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் வந்து ஏற்படும் போது ரெடில இருந்து ரன்னிங் போகும், ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட் வந்துடும். சார் சார் சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களா சார், கலெக்டர் வராங்க, ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ரெடி ஸ்டேட்டுக்கு அனுப்புவீங்கன்னு சொல்றீங்களா சார்? ஏன் அவங்கள வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு அனுப்ப முடியாதுங்களா? மேம் அது மீட்டிங் முடிஞ்ச உடனே இவங்க கிட்ட கண்டினியூஷன் வந்து நடக்கும். புரியுதுங்க சார். ப்ரியாரிட்டி பொறுத்தவரை அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து இவங்க வந்து உள்ள போகலாம் மேம். ஸோ நீங்க பர்மிஷன் கேட்கணும். வெயிட்டிங்க்கு போகாமலைங்களா சார்? வெயிட்டிங்க்கு போகாம மேம் வெயிட்டிங் வந்து என்ன அப்படின்னா வெயிட்டிங் வந்து எப்போ போவோம் அப்படின்னா 5 பேர்ல ஒருத்தர் தான் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னும் போது ரெஸ்ட் ஆஃப் 4 வந்து வெயிட்டிங் போவாங்க. சரிங்களா? ஆனா இங்க வந்து சேம்பருக்கு வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கலெக்டர் வந்திருக்காரு, அவர் பேசி அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வாங்கன்றாங்க. ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்லையே. ஸோ அதுதான் மேம் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்.
சரிங்க சார். சரிங்களா? சரிங்க. ஸோ ரெடில இருந்து ரன்னிங்ல இருந்து ரெடி போகும். எப்ப அப்படின்னா ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். இன்னொன்னு ரவுண்ட் ராபின். ஸோ ரவுண்ட் ராபின் அப்படின்றது கரெக்டா 3 நிமிஷம் தான் வந்து நீங்க பிரின்சிபல் கிட்ட பேச முடியும். ஸோ 3 நிமிஷம் ஆன உடனே நீங்க சேம்பர் விட்டு வெளியே வந்துடணும். அடுத்த ஃபேக்கல்ட்டி உள்ள வந்துடணும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியும் ஒரு 15 நிமிஷம் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னா கூட அவங்க 3 நிமிஷம் தான் பிரின்சிபல் கிட்ட பேச முடியும் வெளியே. ஸோ இது மாதிரி அந்த டைம் ஷெட்யூல். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி 5 ஃபேக்கல்ட்டி வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி 3 நிமிஷம், அவங்க அடுத்த ஃபேக்கல்ட்டி 3 நிமிஷம் வெளியே வந்து. ஸோ இது மாதிரி அந்த டைம் ஸோ இது மாதிரி அந்த டைம் ஸ்லைஸ் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது ஸோ கெட்டிங் ஈக்குவல் சான்ஸ் ஃபார் ஆல் தி ப்ராசஸ். ஸோ எல்லா ப்ராசஸ்க்குமே ஈக்குவல் சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஸோ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அப்படின்னு ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் போது ஸோ ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் போகாது, ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட் வந்துடும். இது புரியுதுங்களா? ரவுண்ட் ராபின் வந்து ரன்னிங்ல இருந்து ரெடி சொன்னீங்களா சார்? அப்ப ப்ரியாரிட்டியும் அதே மாதிரி தானே சார் சொல்றீங்க? ஆமா மேம், ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட் வந்துடும். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? இது சேம் டைம் கொடுக்குது ரவுண்ட் ராபின் மேம். அப்படின்னு இல்லை மேம். இப்ப ஸோ சிஎம் வந்து தர்ஷனுக்கு வர்றாங்க மேம். திருப்பதி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சிஎம் வந்து தர்ஷனுக்கு வராரு. ஸோ சிஎம்க்கு ஒரு செக்யூரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஎம் உள்ள இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா யாருக்கு மேம் செக்யூரிட்டி அதிகப்படுத்துவாங்க? ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் சார் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி வந்து அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம் வந்து ரஷ் அப் பண்ணுவாங்க. சார் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆன் தி வே, நீங்க சீக்கிரம் மூவ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் ஹை செக்யூரிட்டி வந்து கொடுக்க முடியாது. ஓகே ஓகே சார். என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க மூவ் பண்ணுங்க, பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆன் தி வே அப்படின்வாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து தர்ஷனுக்கு. ஸோ அந்த டைம் பிரசிடென்ட் உடைய அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. சார் பிரசிடென்ட் இஸ் ஆன் தி வே. சரிங்களா? ஸோ தட் இஸ் CPU ஷெட்யூல். ஸோ தட் இஸ் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ பிரசிடென்ட் போனதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். பட் பிரசிடென்ட் உள்ள வராங்க அப்படின் போது அவங்க வராங்கன்ற சவுண்ட் ஸோ மெசேஜ் கேட்ட உடனே இவங்க வந்து காலி பண்ண பார்ப்பாங்க. ஸோ இங்க இருந்து நீங்க மூவ் பண்ண ஆரம்பிங்க, பிரசிடென்ட் இஸ் ஆன் தி வே அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து வந்து விசிட் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து உள்ள அலோவ் பண்ணிக்கலாம். பட் ஸோ இஸ் ஆன் தி வே அப்படின்னும் போது இவங்களை ரஷ் அப் பண்ணி வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். இல்லப்பா நான் இன்னும் ஒரு 10 மணி நேரம் தர்ஷன் பண்ணணும், அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிரசிடென்ட் இஸ் ஆன் தி வே, நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஹை ப்ரியாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே மேம். ஸோ இது வந்து இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூல இருந்து ரெடி தான் போகும், நியூல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ரன்னிங் போகாது. ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்னிங், ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங், வெயிட்டிங்ல இருந்து ரெடி தான் போகும். சரிங்களா? ஸோ வெயிட்டிங், ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங், வெயிட்டிங்ல இருந்து எங்க போகும்னா ரெடி தான் போகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நியூ, ரெடி, ரன்னு, டெர்மினேஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். நியூ, ரெடி, ரன்னு, டெர்மினேஷன். ஸோ நியூ, ரெடி, ரன்னு, ரெடி, மறுபடியும் ரன்னு, டெர்மினேஷன் கூட போகும். ஆனால் வெயிட்டிங்ல இருக்க ப்ராசஸ் எக்கானத் கொண்டு டைரக்டா ரன்னிங் போகவே போகாது. அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இந்த டயக்ராம்ஸ் புரியுதுங்களா? ஸோ இதை லாங் டேர்ம் ஷெடியூலர் எந்த இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் எந்த இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன், மீடியம் டேர்ம் ஷெடியூலர் எந்த இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராசஸ் போகும், எப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராசஸ் போகும். ஸோ இதனுடைய சீக்வன்ஸ் வந்து என்னன்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டயக்ராம்ல இருந்து கேட்குறாங்க. இன்னொன்று, ஸோ இப்போ ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் வருது, வெயிட்டிங்ல இருந்து ரெடி போகுது அப்படின்னா ஸோ அது வந்து நான் ப்ரிமிட்டிவ் ஷெடியூலிங். ஸோ இந்த டயக்ராம்ல ரன்னிங்ல இருந்து வெயிட், வெயிட்ல இருந்து ரெடி போகுது அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் ஷெடியூலிங். சரிங்களா? ரன்னிங் மேம் இப்ப ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் போகும்னு சொன்னா, ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் வரும்னு சொன்னா, வெயிட்டிங்ல இருந்து மறுபடியும் ரெடி போகும்னு சொன்னா, ஸோ இது வந்து நான் ப்ரிமிட்டிவ்ல நடக்கக்கூடியது மேம். நான் ப்ரிமிட்டிவ்ல நடக்கக்கூடியது. இந்த ஒரு ஆரோ மார்க் வந்து இருக்கு பாருங்க. சரி, ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்ப இது என்ன, இந்த ஸ்டேட் டயக்ராம் வந்து என்ன டைப் ஆஃப் ஷெடியூலிங் வந்து கேட்பாங்க.
ஸோ இந்த ஆரோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ப்ரிமிட்டிவ். இந்த ஆரோ மார்க் வந்து கொடுக்கல அப்படின்னா, ஸோ ரெடில இருந்து ரன்னிங்ல இருந்து ரெடி கொடுக்கல அப்படின்னா அது நான் ப்ரிமிட்டிவ். ரன்ல இருந்து ரெடிக்கு ஒரு ஆரோ மார்க் போகுது அப்படின்னா விச் இஸ் ப்ரிமிட்டிவ். சார் ஒன் மோர் சொல்ல முடியுமா? ரன்ல இருந்து ரெடிக்கு போறது வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்றேன். ஸோ முதல் நான் ப்ரிமிட்டிவ் வந்து சொல்றேன். நான் ப்ரிமிட்டிவ்ன்றது வந்து என்ன அப்படின்னா நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்ல இருந்து கம்ப்ளீஷன், இது வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்ல இருந்து வெயிட்ல இருந்து ரெடி, இதுவும் வந்து நான் ப்ரிமிட்டிவ். சரிங்களா? ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்ல இருந்து கம்ப்ளீஷன் விச் இஸ் நான் ப்ரிமிட்டிவ். ஸோ நியூல இருந்து ரெடி, ரெடில இருந்து ரன்ல இருந்து வெயிட்ல இருந்து ரெடி. ஸோ அப்படி கொடுத்தாலும் நான் ப்ரிமிட்டிவ். ஆனா இந்த ஒரு ஆரோ மார்க் ரன்னிங் டு ரெடின்னு ஒரு ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிமிட்டிவ். புரியுதுங்களா? ஸோ ரன்னிங் டு ரெடி ஒரு ஆரோ மார்க் கொடுத்தானாலே அது ப்ரிமிட்டிவ். சார் சப்போஸ் வந்து ரன்ல இருந்து ரெடிக்கு கொடுக்கலனாலும் அது வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் தானே சார்? ஆமா மேம். ரன்ல இருந்து ரெடி கொடுக்கலனா அது நான் ப்ரிமிட்டிவ். ரன்ல இருந்து ரெடி கொடுத்துட்டானா அது ப்ரிமிட்டிவ். ஓகேங்க சார். ஸோ ஆப்ஷன்ல ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு இருக்கும்போது இந்த ஒரு ஆரோ மார்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரன்ல இருந்து ரெடி இருக்கான்னு பாருங்க. ஸோ ரன்ல இருந்து ரெடிக்கு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துட்டானாலே அது ப்ரிமிட்டிவ். ரன்ல இருந்து ரெடி கொடுக்கலன்னா அது நான் ப்ரிமிட்டிவ். சார் இந்த சஸ்பெண்டட் ரெஸ்யூம் நீங்க சொல்லவே இல்லை சார். மேம் சஸ்பெண்ட் அது வந்து தேவைப்படாது மேம் மேக்ஸிமம். ஸோ சஸ்பெண்ட்ன்றது ரெடி ஸ்டேட்ல இருந்து ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ நீங்க பிரின்சிபல் வந்து பாக்குறதுக்காக போறீங்க. ஆனா பிரின்சிபல் வந்து சொல்றாரு நான் இப்போதைக்கு அவங்கள நான் பார்க்க விரும்பலாமா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க வந்து வெயிட்டிங் ஸ்டேட்ல இருப்பீங்களா? ஸோ நீங்க கிளாஸ்க்கு போயிட்டு உங்க வேலையை தான் நீங்க பார்த்தாகணும். ஸோ தட் இஸ் சஸ்பெண்ட். ஸோ பிரின்சிபல் ரெஃப்யூஸ் யுவர் மீட்டிங். அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களை அனுப்பிடு அப்படின்னாங்க. இல்லை நான் அவங்களை வந்து 5 மணிக்கு மேலே பேசுவேன், இப்போ வந்து அனுப்பி விட்டுரு அப்படின்வாங்க. ஸோ தட் இஸ் சஸ்பெண்ட். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன்னிங்ல இருந்து ரெடி கொடுத்தா அது ப்ரிமிட்டிவ். ரன்னிங்ல இருந்து ரெடி கொடுக்காம டிரான்சிஷன் டயக்ராம் கொடுத்தா அது வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஸோ லாங் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்றது நியூ ரெடிக்கு நடுவில் வரும். ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் ரெடி ரன்னுக்கு நடுவில் வரும். மீடியம் டேர்ம் ஷெடியூலர் ரன்னு வெயிட்டுக்கு நடுவில் வரும். சரிங்களா? ஸோ நியூ ஸ்டேட் அப்படின்றது என்னன்னா த ப்ராசஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட். ஸோ நான் டபுள் கிளிக் வந்து பண்றேன் பாருங்க. ஸோ தட் இஸ் செட் டு பி நியூ ஸ்டேட். ஸோ எந்த ப்ராசஸ் வந்து நான் ஒர்க் பண்ணணும், எந்த எக்ஸல் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அதை டிசைட் பண்ணிட்டு நான் டபுள் கிளிக் பண்றேன் பாருங்க. ஸோ அதுதான் வந்து நியூ ஸ்டேட். நான் டபுள் கிளிக் பண்ண உடனே அந்த எக்ஸல் ஓப்பன் ஆயிடுது பாருங்க. அந்த டைம் வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்கும். ஸோ த ப்ராசஸ் இஸ் லோடட் இன் மெமரி. ஸோ ரேம்ல அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த எக்ஸல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இஸ் ரெடி டு எக்ஸிக்யூட். So the process is loaded into main memory and is ready to execute, waiting for the CPU, which is ready state. So currently is working. So currently வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது, என்னால் வந்து எக்ஸல்ல டைப் பண்ண முடியுது அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்புட் அவுட்புட்காக வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து நான் அனுப்புறேன் அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேட். ஸோ டெர்மினேட் அப்படின்றது ஸோ கம்ப்ளீட்டா எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா விச் இஸ் டெர்மினேஷன் ஸ்டேட். இது புரியுதுங்களா? சார் சாரி சார், சஸ்பெண்ட் ரெஸ்யூம் மட்டும் சொல்லிடுங்க. டக்குனு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால. சஸ்பெண்ட் ரெஸ்யூம் எங்க மேம் டயகிராம்ல சொல்றீங்களா? அதான் சார். ஸோ சஸ்பெண்ட் இஸ் நத்திங் பட் மேம். ஸோ நீங்க பிரின்சிபல் வந்து மீட் பண்றதுக்காக இங்க சேம்பர்ல வெயிட் பண்றீங்க. ஆனா பிரின்சிபல் வந்து பிஏ கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் அவங்க வந்து மீட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ மீட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம கிளாஸ்க்கு தான் போயிடணும். சஸ்பெண்ட் நான் பிரின்சிபல் மீட் பண்ணணும்னு வந்து பிரின்சிபல் வந்து என்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னதுனால நான் என் வேலையை பார்க்க போயிடுறேன், விச் இஸ் சஸ்பெண்ட். சரிங்களா? ஸோ நான் ஒரு மீட் பண்றது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீட் பண்றேன் அப்படின்னா நீங்க வெயிட்டிங் ஸ்டேட்ல தான் இருப்பீங்க. அவரை நான் பார்க்கவே விரும்பல
அவர் வந்து ஒரு 5 மணிக்கு மேல வர சொல்லு. சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன் இன் அவர் லைஃப். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஒரு தேவைக்காக போயிருப்போம். ஸோ இப்போதைக்கு நான் அவரை பேசுறதுக்கு வந்து விருப்பப்படலை. அவரை வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 மணிக்கு வந்து பார்க்க சொல்லுவாங்க. அப்ப நான் 10 மணிக்கு நான் சேம்பர் போறேன் அப்படின்னா 4 மணி வரைக்கும் நான் பிரின்சிபல் சேம்பருக்கு வெளியே வெயிட் பண்ண முடியாது. ஐ ஹாவ் அ ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் 4 மணிக்கு வந்தேன்னா பிரின்சிபல் அந்த டைம் என்கிட்ட பேசுறது. ஸோ தட் இஸ் சஸ்பெண்ட். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படின்றது ஸோ ரன்னு ரெடி. ஸோ ரன்னும் போது நான் ஒரு ஃபைல் வந்து ஒர்க் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆனால் அது ஸ்டில் ஓப்பன் ஆகலை அப்படின்னும் போது ஸோ விச் இஸ் நியூ ஸ்டேட்டு. ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரெடி ஸ்டேட்டு. என்னால் டைப் பண்ண முடியுதுன்னா ரன்னிங் ஸ்டேட்டு. அண்ட் ஸோ பிளாக்கிங் ஸ்டேட் அப்படின்னும் போது இன்புட் அவுட்புட்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா விச் இஸ் பிளாக்டு ஸ்டேட். ஸோ டெர்மினேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்லி 6 எக்ஸிகியூஷன் விச் இஸ் டெர்மினேட் ஸ்டேட். ஸோ இப்போ பிசிபி வந்து பார்க்கலாம். ஸோ பிசிபின்றது வந்து ஸோ கரண்டாக ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ கரண்டாக ஒரு ப்ராசஸ் அது வந்து நியூ ஸ்டேட்ல இருக்கா, ரெடி ஸ்டேட்ல இருக்கா, ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கா, வெயிட்டிங் ஸ்டேட்ல இருக்கா, இல்லை டெர்மினேஷன் ஸ்டேட்ல இருக்கா. ஸோ அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த பிசிபி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பிசிபி மேனேஜ் ஆல் தி ப்ராசஸ் அபவுட் தி ப்ராசஸ். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க பிளாக் அண்ட் வெயிட்னு போட்டீங்களா சார்? வெயிட்ன்றது கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ண வைக்கிறது. அப்போ ஏன் பிளாக்னு சொல்றீங்க? பிளாக்னா அது டோட்டலா அந்த ப்ராசஸை பிளாக் பண்ணிடுவீங்களா? ரெண்டுமே சேம் தான் மேம். சேம் தானுங்க, அதுதான் கேட்குறேன். ஏன் இப்போ அந்த நம்ம ஒரே வேர்டிங் யூஸ் பண்ணக்கூடாதா சார் அந்த இடத்துல? மேம் எனக்கு டயக்ராம் எனக்கு இது மாதிரி தான் மேம் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வெயிட் ஆர் பிளாக். ஸோ டயக்ராம் வந்து இது நெட்ல இருந்து எடுத்தது தான். ஸோ டயக்ராம் ஸோ சில பேர் இது பிளாக்கிங் ஸ்டேட்னுவாங்க, சில பேர் வந்து இது வெயிட்டிங் ஸ்டேட் அப்படின்வாங்க. ஓகே ஓகே சார். ஸோ இது புரியுதுங்களா? ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னா ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் P1 நான் எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் எது மூலியமா கெட் பண்ண முடியும் அப்படின்னா பிசிபி மூலியமா கெட் பண்ண முடியும். அப்போ பிசிபி அப்படின்னா மேனேஜ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் உடைய தகவல் வந்து ஸ்டோர் பண்றது இந்த பிசிபியில வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணும்போது சரிங்களா, பிசிபியில வந்து நம்ம ரெஃபர் பண்ணும்போது கரண்டா அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கா, கரண்டா அந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சா, கரண்டா அந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங்ல இருக்கா, கரண்டா அந்த ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்கா, எந்த இடத்தாண்ட அந்த ப்ராசஸ் இருக்கு அப்படின்ற அதனுடைய ஸ்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ யூஸ் பிசிபி. ஸோ எவ்ரி டைம் ஸோ ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ அப்டேட் பண்ணிடும். ஸோ ரெடில இருந்து ரன்னிங்ல இருந்து டெர்மினேட் போயிடுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிடும். ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் வந்துருச்சுன்னா அப்டேட் பண்ணும். ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ப்ராசஸ் உடைய ஸ்டேட் மாறுது அப்படின்னும் போது அது பிசிபியில அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது புரியுதுங்களா? பிசிபி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் உடைய தகவலை வந்து மேனேஜ் பண்றது யாருன்னா பிசிபி. சரிங்களா? So PCP, Process Control Block, is a data structure used by the operating system to manage information about a process. ஒரு ப்ராசஸ் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜ் பண்றது பிசிபி. ஸோ இது யார் வந்து மேனேஜ் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஒரு ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்றாங்களா, அந்த ப்ராசஸ் உடைய ஸ்டேட் என்னன்றதை நீ இந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ ரெடியில தான் இருக்கு, எப்போ அது ரன்னிங் வருதோ அப்பயே நீ போய் அப்டேட் பண்ணிக்கோ. P1க்கு வந்து ரன்னிங் வந்துச்சுப்பான்னு போய் அப்டேட் பண்ணு. ஸோ ரன்னிங்ல இருக்கிறது வந்து வெயிட்டிங் வந்துச்சுன்னா P1 வந்து வெயிட்டிங் போயிருக்காங்கப்பான்னு போய் அப்டேட் பண்ணு. ஸோ எவ்ரி டைம் த ப்ராசஸ் ஸ்டேட் ஹஸ் பீன் சேஞ்ச். ஸோ பிசிபி இமீடியட்லி அப்டேட்ஸ். ஸோ இப்போ பிசிபி வச்சு அந்த ப்ராசஸ் உடைய கரண்ட் ஸ்டேட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேம். ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்குல்ல சார்? ஆமா மேம். அட் டைம்ல இன்னொரு ப்ராசஸும் வரும் தானே சார்? மோர் தென் ஒன் ப்ராசஸ் வரும் தானே சார்? ப்ராசஸ்க்கு ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த டைம் வந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டியும் வரலாம், வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனை ஃபேக்கல்ட்டி வேணாலும் வரலாம். சரிங்களா? ஆனா பிரின்சிபல் என்ன சொல்றாரு, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேம். ஓகே ஓகே சார். பிரின்சிபல் வந்து சொல்றாரு மேம், அட் எனி காஸ்ட் யூ கான்ட் மீட் மீ
without knowledge of HOD and vice principal. ஓகே சார். வந்து சார் சொல்லி அதே பிரின்சிபல் இப்போ மீட்டிங் போடுறான்னு வச்சுங்க சார், எல்லாருமே அட்டன் பண்றாங்கல்ல. மேம் நீங்க அவுட் ஆஃப் ஸ்டோரி வந்து வேணாம் மேம். ஸோ கான்செப்ட் ஃபுல்லா வரக்கூடிய ஸ்டோரி மட்டும் நீங்க பாருங்க மேம். சரிங்க சார், சரிங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஓஎஸ் வந்து இப்படிதான் வந்து ஆப்ரேட் ஆகும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன் மேம். ஸோ பிரின்சிபல் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, வித்தவுட் ஹெச்ஓடி நாலேஜ் அண்ட் வித்தவுட் வைஸ் பிரின்சிபல் நாலேஜ் எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் என்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஸோ ஹெச்ஓடி நாலேஜ் இல்லாம நீங்க டைரக்டா போய் பிரின்சிபல் பார்க்க முடியுமா? முடியாது. சரிங்களா? ஸோ வைஸ் பிரின்சிபல் நாலேஜ் இல்லாம நீங்க போய் பிரின்சிபல் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அவர் வந்து இந்த ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின் போது யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ. ஸோ அதே தான் மேம். இப்போ நீங்க வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பிரின்சிபல் பார்க்க வரேன் அப்படின்னும் போது பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காரு பிஏ கிட்ட, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் வந்தாலும் உள்ள அனுப்புமா அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் பிரின்சிபல் பேசிக்கிட்டு போது நான் கதவு திறந்து உள்ள வந்துடுவேன். அது உங்களுடைய பர்சனலா இருந்தாலும் அது எனக்கு வந்து கிடைக்கும். சார் சாரி டு இன்டரப்ட் சார். இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கல்ல சார், நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்றதுக்காக கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம பிளாக் ஸ்டேட் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்றோம் சார். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபேக்கல்டி கிட்ட, நம்ம ஒரு ஹெச்ஓடின்ற ஒரு ஃபேக்கல்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதர் ஃபேக்கல்டிஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேக்கல்டிஸை பிளாக் பண்றதுக்காக தான் நம்ம அந்த வெயிட் ஆர் பிளாக் அப்படின்ற ஸ்டேட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு டீச் பண்ணும் போது இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். எஸ் மேம். ஸோ அதுதான் மேம். ஸோ எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் வந்து பிரின்சிபல் மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கன்ஜஸ்டட் தான் நம்ம ஏற்படும். அந்த கன்சிஸ்டட் இது பண்றதுக்காக தான் வந்து நெக்லெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது என்னன்னா பிளாக்ன்ற ஸ்டேட்டை யூஸ் பண்றோம் சார். கண்டிப்பா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ இது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றது ஸோ ஒரு ப்ராசஸ் உடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டா அப்படின்னா a process control block contains information about the process. ஸோ இதெல்லாம் பற்றி அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸ், குவாண்டம், ப்ரியாரிட்டி, ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். track the process, which is very important. Track the process scheduling information and CPU register for the process execution. Track the process. ஸோ இப்போ வந்து ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பிசிபியில் அப்டேட் பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸ் எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ட்ராக்கிங் வந்து பண்றோம். ஸோ ப்ராசஸ் வந்து நியூல தான் இருக்கா, ரெடிக்கு வந்துருச்சா, ஸோ ரெடியில தான் இருக்கா, ரன்னிங் போயிடுச்சா, ரன்னிங்ல இருந்து அது எங்க போயிருக்கு. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டேட் மாற இந்த பிசிபியில வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாற அப்டேட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா we can track the process. ஸோ ப்ராசஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டு வந்து இருக்கான்னு பாருங்க. track the process scheduling information and CPU register for the process execution. So each block of memory contains information about the process state, program counter, stack pointer, status of opened files and scheduling algorithms. So இது பத்தின எல்லா தகவலும் நமக்கு இந்த பிசிபி மூலியமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ப்ராசஸ் ஸ்டேட்னும் போது கரண்டா அது வந்து ரன்னிங்ல இருக்கா, வெயிட்டிங்ல இருக்கான்றது. ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின் போது நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல வந்து இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு ஸ்டாக் பாயிண்டர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு, விச் மீன்ஸ் ஸோ எதிலும் வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்குன்றதும் நம்ம இந்த பிசிபி மூலியமா கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஷெடியூலிங் அல்காரிதம், என்ன டைப் ஆஃப் ஷெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதும் இந்த பிசிபியில நம்ம கெட் பண்ண முடியும். Then, so when the process makes a transition from one state to another, the operating system must update. ஸோ ரன்னிங் வந்து ரெடி போயிடுச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிடணும், பிசிபியில் போயிட்டு அப்டேட் பண்ணிடணும். ஸோ ரன்னிங் வந்து ரெடி போயிடுச்சுப்பா, ரன்னிங் வந்து வெயிட்டிங் போயிடுச்சுப்பா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஸோ ஸ்டேட் வந்து மாற அதை வந்து அப்டேட் பண்ணுறதும் இந்த ஓஎஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. So PCP contains information about the process state, so whether which is running or waiting or terminated. So current அது ரன்னிங்ல இருக்கா, வெயிட்டிங்ல இருக்கா, டெர்மினேட்டட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த பிசிபி வந்து யூஸ் பண்றோம். So stores process memory management information such as page tables and segment tables. So இதுவும் வந்து ரெஃபர் பண்றதுக்கு பிசிபி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
process management information such as page table and segment tables. சரிங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட் ஃபார் பிசிபி. ஸோ ஆப்ஷன்ல வந்து 5 கொடுத்துருந்தாங்கன்னா இதுல இருந்து 3 ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ 4-5 இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஸோ சம்மந்தம் இருக்கிறத ஒன்று சேர்க்கணும், சம்மந்தம் இல்லாததை நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ பிசிபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது எல்லா ப்ராசஸ்க்கும் ஐடி சேமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஒரு ப்ராசஸ்க்குமே யூனிக்யூ ஐடி தான் இருக்கும். P1, P2, P3, P4 இது மாதிரி யூனிக்யூ ஐடி தான் இருக்கணும். எல்லா ப்ராசஸ்க்குமே 5 ப்ராசஸ்னா 5க்குமே வந்து P1 வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் யூனிக்யூ ஐடி வந்து இருக்கும். அந்த யூனிக்யூ ஐடி வச்சு தான் ஒரு ப்ராசஸ் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ப்ராசஸ் உடைய கம்ப்ளீட் ட்ராக்கிங் வந்து நம்ம பண்ண முடியும். இது புரியுதுங்களா பிசிபி? புரியுதுங்க சார். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் நடத்தினதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? 2 இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பிசிபியில் என்னென்ன இருக்கும்னு கேட்பாங்க. இந்த பாயிண்டர், ப்ராசஸ் ஸ்டேட்டு, ப்ராசஸ் நம்பர், ப்ராசஸ் கவுண்டர், ரிஜிஸ்டர், மெமரி லிமிட், லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே பிசிபியில் இருந்து இருக்கக்கூடியது. இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? சார் இந்த பிடிஎஃப் எங்களுக்கு கிடைக்குமாங்க சார்? சார் இப்போதைக்கு மொதல் யூனிட் வந்து ஸோ நான் செகண்ட் யூனிட் எடுக்கிறதுக்குள்ள புக் வந்துச்சுன்னா நான் புக்காக வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? சார் பேஜ் டேபிளும்